சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால். பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ் பால். நன்மை முழுமை. இந்தியாவுடனான வர்த்தக உறவு குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா மிக அதிக அளவில் வரி விதிக்கிறது, அமெரிக்கா தான் இந்தியாவிடமிருந்து அதிக பொருட்களை வாங்குகிறது என்றும் டிரம்ப் பேசியுள்ளார். மேலும் பல்வேறு விஷயங்களை அவர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்கா இந்திய பொருட்களுக்கு 50% அளவில் அதிக வரி விதித்திருக்கும் நிலையில் இந்த கடுமையான விமர்சனத்தை டிரம்ப் முன்வைத்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், டிரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, விரிவா சொல்லுங்க. வேதவள்ளி, இந்தியா தனது பெரும்பாலான எண்ணெய் மற்றும் ராணுவ பொருட்களை ரஷ்யாவிடம் இருந்தே வாங்குகிறது என்றும் இந்திய அமெரிக்க வணிக உறவு ஒருதலைபட்சமாக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடுமையாக சாடியிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பு அவர் வெளியிட்டு இருக்கின்ற எக்ஸ் பதிவில் அவர் இந்தியா அமெரிக்க வணிக உறவு என்பது ஒருதலைபட்சமாக இருக்கிறது என்றும் அது இந்தியாவிற்கு மிக சாதகமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்தியா அமெரிக்காவிற்கு பெரிய அளவில் பொருட்களை விற்கிறது என்றும் அமெரிக்கா இந்தியாவிற்கு மிக குறைவான அளவே விற்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியா உலகில் அதிக சுங்கவரி விதிக்கும் நாடுகளில் ஒன்றாக இருக்கிறது என குறிப்பிடுகிறார். அதாவது அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக சுங்கவரி விதிப்பதாக அவர் தெரிவித்துள்ள நிலையில உயர்ந்த சுங்கவரி காரணமாக அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் விற்பனை செய்ய முடியவில்லை என்று கூறியிருக்கிறார். இது ஒரு ஒருதலைபட்சமான பேரிழவு என தெரிவித்திருக்கின்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியா தனது எண்ணெய் மற்றும் ராணுவ பொருட்களை பெரும்பான்மையானவற்றை ரஷ்யாவிடம் இருந்தே வாங்குகிறது என்றும் அமெரிக்காவில் இருந்து மிக குறைவான அளவே எண்ணெய் மற்றும் ராணுவ பொருட்கள் வாங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்தியா சுங்கவரி குறைக்க தற்போது முன்வந்திருக்கிறது என்றும் ஆனால் இது மிகவும் தாமதமாகி விட்டதான ஒரு செயலாக தெரிவித்திருக்கிறார். இன்று காலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகியோர் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பரஸ்பரமாக பழகிய புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது. குறிப்பாக இந்திய பிரதமர் ரஷ்யாவினுடைய அதிபர், சீனாவினுடைய அதிபர் என வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய தலைவர்களோடு இந்திய பிரதமர் சேர்ந்து பழகும் புகைப்படம் மற்றும் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு குறித்தான அறிவிப்புகள், கூட்டறிக்கைகள் வெளியாகி கொண்டிருக்கும் இத்தகைய ஒரு முக்கியமான ஒரு சூழல்ல அமெரிக்க அதிபருடைய இந்த எக்ஸ் வலைதள பக்க சாடலை நம்மளால ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க முடியும். வேதவள்ளி, சீன அதிபர் ஷி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் காட்டிய நெருக்கத்தின் எதிரொலியா இது? கட்டாயமாக, ஏனெனில் இந்தியாவின் பொருட்களுக்கு 50% இறக்குமதி வரி என அறிவித்தவுடன் ஜவுளி, தோல் மட்டுமல்லாது கடல் உணவுகள் சார்ந்த இந்த துறைகள் இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்தது. கடந்த ஒரு வாரமாகவே நம்ம இந்த செய்திகளை பார்த்து வருகிறோம். தூத்துக்குடியிலிருந்து சென்ற இறால் கப்பல் கூட திரும்பி வந்த அந்த ஒரு நிலைமையை நம்மளால பார்க்க முடிகிறது. இத்தகைய ஒரு வர்த்தக போர் சம்பந்தமான ஒரு சூழல்ல தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீனாவிற்கு சென்றார். அவர் மற்ற தலைவர்கள், குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்ய தலைவர்களோடு காட்டிய அந்த நெருக்கம், தொடர்ச்சியாக வெளியான புகைப்படங்கள், காணொலிகள் அமெரிக்க அதிபர் டிரம்பை மிகப்பெரிய அளவில் எரிச்சலுக்குள்ளாக்கி இருக்கும் என சர்வதேச அரசியல் நோக்கர்களும் கருதுகிறார்கள். அதனுடைய ஒரு எதிரொலியாகவே இந்த ஒரு பதிவை பார்க்க முடிகிறது. அதாவது அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இருக்கக்கூடிய வர்த்தக உறவு என்பது ஒருதலைபட்சமாக இருக்கிறது. இதில் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவிடம் இருந்து ராணுவ பொருட்கள், எண்ணெய், தளவாடங்கள் உள்ளிட்டவை அதிகமானவற்றை இந்தியா வாங்குகிறது என்றும் ஆனால் அமெரிக்காவிடம் இருந்து மிக குறைவான அளவே வாங்குவதாக தெரிவித்திருக்கிறார். சுங்கவரியை இந்தியா குறைக்க முன்வந்து இருக்கிறது என அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் இது மிகவும் தாமதமான முடிவு என தெரிவித்துள்ள டொனால்டு டிரம்ப் இந்த முடிவிற்கு இந்தியா கடும் விளைவுகளை சந்திக்கும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். நன்றி பாலவெற்றிவேல், இணைப்பில் வந்தமைக்கு. சுகாதாரமான நாட்டு பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ் பால்.
பதப்பொருட்கள் இல்லாதது, கலப்படங்கள் இல்லாதது தமிழ்பால். நன்மை முழுமை.